விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். திமுக தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு பல்வேறு பதவிகளை ஒதுக்கியிருந்தது. அந்த பதவியில் போட்டியிடக்கூடியவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் திமுக தலைவர் தெரிவித்திருந்தார். இப்படியான ஒரு சூழல்ல இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களிலும் திமுகவினர் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தார். காங்கிரசுக்கு ஒரு மேயர், 2 துணை மேயர்கள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கு தலா ஒரு துணை மேயர் மற்றும் நகர் மன்ற தலைவர்கள், துணை தலைவர்கள், பேரூர் மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள் என குறிப்பிட்ட இடங்களை நாங்கள் வேண்டுகோள் விடுத்தபடி ஒதுக்கீடு செய்து அந்த இடங்களில் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று தமது கட்சியை சார்ந்தவர்களுக்கு, மேலிட பொறுப்பாளர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு வெளிப்படையான ஆணையை பிறப்பித்தார். தொடர்ந்து அறிவுறுத்தியும் வந்தார். இந்த நிலையிலும் கூட சில இடங்களில் போட்டி வேட்பாளர்கள் போடக்கூடிய சூழல் எழுந்து வெற்றி வாய்ப்பை நாம் இழக்க நேர்ந்திருக்கிறது. இது பகுதி அடிப்படையில் நிகழ்கிற ஒன்றாக இருக்கிறது. தலைமை மிகச் சரியாகவும் கராராகவும் இருந்தாலும் கூட கீழ்மட்ட அளவிலே இந்த பொறுப்புகளுக்கு வர விரும்பிய திமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதன் விளைவாக இந்த நிலைமை ஏற்பட்டது. ஆனாலும் கூட தமிழக முதல்வர் அவர்கள் ஆங்காங்கே வரக்கூடிய புகார்களின் அடிப்படையில் தமது கட்சியை சார்ந்தவர்களை தொடர்பு கொண்டு அதை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பல இடங்களில் தோழமை கட்சிகளுக்கு உரிய இடங்களை ஒதுக்கீடு செய்தபடி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அவர் வழிகாட்டியதன் அடிப்படையில் இப்போது மாலை நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற துணைத் தலைவர் பொறுப்புகளில் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் போட்டியின்றியே தேர்வு செய்யப்படக்கூடிய அளவுக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட 2 நகர்மன்ற தலைவர் பொறுப்புகளில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் போட்டியின்றி திமுக உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அமைச்சர் சிவசங்கர் அவர்களின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளருக்கு வாக்களிக்கவில்லை, போட்டியின்றி போட்டியின்றி தேர்வு பெற வைத்திருக்கிறார்கள். அதேபோல பெண்ணாடம் பேரூராட்சியில் கடலூர் மாவட்டத்தில் போட்டியின்றி விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் அமுதலட்சுமி வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போது திண்டிவனம் நகர்மன்ற துணைத் தலைவர் பொறுப்பு போட்டியின்றி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கொளத்தூர், சேலம் மாவட்டத்தின் கொளத்தூரில் பேரூர் துணைத் தலைவர் பதவி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டது. போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கடலூர் துணை மேயர் போட்டியின்றி எமது கட்சியின் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த தாமரை செல்வன் திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களின் பேராதரவோடு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் ஆணையின்படியும் அதை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். ஆகவே அங்கொன்றும் இங்கொன்றும் போட்டி வேட்பாளர்கள் போடக்கூடிய நிலை இருந்தது உண்மைதான். உடனடியாக திமுக தலைவர் தலையிட்டு அதை நெறிப்படுத்தி இருக்கிறார், சரிப்படுத்தி இருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களில் வெற்றி பெறுவதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். கூட்டணியில் தலைமை தாங்கக்கூடிய கட்சி, அதுவும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கான பதவிகளை ஒதுக்கியிருந்தாலும் தொண்டர்கள் மத்திய அடிமட்ட மத்தியில் நாம் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கிறோம். எண்ணிக்கை அடிப்படையில் நமக்கான அந்த இடங்கள் வேண்டும் என்ற ஒரு மனநிலை காணப்படுகிறது. இது தொடர்பாக இது ஒரு ஹியூமன் நேச்சர், அதாவது மனித இயல்பு தான். கூட்டணி கட்சியிலிருந்து நாங்கள் 1-20 தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு 15 வாக்குகள் வேண்டும் அல்லது 20க்கும் மேற்பட்ட வாக்குகள் வேண்டும் என்றால் அவ்வளவு வாக்குகளையும் திமுக தான் எங்களுக்கு அளிக்க வேண்டும். இவ்வாறான சூழலில் ஒரு உறுப்பினராக மட்டுமே இருந்து அரசியலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தாங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும், தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுவது இயல்புதான். இதற்கு தலைமை பொறுப்பேற்க முடியாது.
வழிகாட்டுதல் தருகிறார்கள், கராரான கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் என்றாலும் கூட அதையும் மீறி இது செயல்படுவதற்கு பகுதி சார்ந்த அரசியலும் பொருளாதாரம் சார்ந்த அரசியலும் இதற்கு காரணங்களாக அமைகின்றன. இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வரும் என்பதால் தான் தலைமை பதவிகளை நேரடி தேர்தல், மக்களே வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரடி தேர்தல் முறை வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தினோம். உறுப்பினர்கள் பங்கேற்று மறைமுக தேர்தல் நடத்தி தலைமை பதவியை நிரப்புவதை விட மேயர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், நகர்மன்ற தலைவர், பேரூர் மன்ற தலைவர் ஆகியோர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், மக்களே வாக்களிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இப்போதும் அப்படித்தான் இந்த தேர்தலிலும் கூறினோம். ஆனாலும் அது நடைமுறைக்கு வரவில்லை. இந்த சூழலில் வழக்கமாக உள்ளாட்சி தேர்தலில் நடைபெறக்கூடிய அதே நெருக்கடி இப்போதும் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் முதல்வர் அவர்கள் இதற்கென்று நேரம் ஒதுக்கி முழு நாளும் அமர்ந்து உரிய பிரச்சனைக்குரிய இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களை, மாவட்ட செயலாளர்களை, மேலிட பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு பேசி அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி இருக்கிறார், நெறிப்படுத்தி இருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களில் வெற்றி பெற செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று மிகுந்த அழுத்தமாக ஆணையிட்டிருக்கிறார். அதனால் இப்போது துணைத் தலைவர் பதவிகளில் எமக்கு ஒதுக்கிய இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் போது மகிழ்ச்சி என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கீங்க. இப்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? இப்போதும் மகிழ்ச்சி தான். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒருவர் துணை மேயர் என்று சொல்வது என்பது பெருமைக்குரியது, மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல அங்கொன்றும் இங்கொன்றும் சில இடங்களில் வேட்பாளர்கள் மாவட்ட நிர்வாக தலைமையை மீறி வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய போக்குகள் இருக்கின்றன. தொடக்கத்திலேயே தாங்கள் இந்த இடத்தில் தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்கிற கணக்குகள் போட்டு காய்களை நகர்த்தி அதற்கென ஏராளமான பொருளாதாரத்தை செலவழித்து அந்த கனவுகளோடு களத்தில் நின்றவர்கள் திருமண கூட்டணி கட்சிக்கு தொகுதியை ஒதுக்கிய செய்தியை கேட்டதும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் தலைமை சொன்னாலும் நாம் திட்டமிட்டபடி செயல்படுவோம் என்கிற ஒரு துணிவுக்கு ஆளாகிறார்கள். ஆக அந்த இடங்களிலும் கூட உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலையிட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு உரிய ஆணையை பிறப்பித்து அதை சீர் செய்திருக்கிறார். ஆகவே எமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தான். துணை மேயர் போன்ற பதவி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போட்டியின்றி கிடைத்திருக்கிறது. அந்த அதிகாரத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறோம் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி.